ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிராஜ். இது ரவிராஜ் டாக்ஸ் சேனல். இது நன்றே பேசு, அது இன்றே பேசு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா பணம். மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு அவன் வாழ்கிறதுக்கு முக்கியமான ஒரு பொருள். அது ஒரு காகிதம் தான். ஆனால் அந்த காகிதத்துக்கு இருக்கிற மரியாதை ஆல்ரெடி உள்ள மனுஷனுக்கு கிடையாது. சொல்லுவாங்க பணம் இருந்தால் தான் நீ மனுஷன், பணம் இல்லைன்னா நீ பிணம்னு சொல்லிட்டு. ஆனால் பிணத்துக்கு கூட மரியாதை இருக்குது. ஆனால் பணம் இல்லாத மனிதனுக்கு இந்த உலகத்தில் மரியாதையே கிடையாது. சரி, நம்ம நேரம் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். சரிங்களா? நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் தரதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் இருக்குது. அப்படி என்னை ஒருத்தர் தொடர்பு கொண்டார் ஃபேஸ்புக் இன்பாக்ஸில் தம்பி, நான் என்னுடைய ரியல் எஸ்டேட் ஏஜென்சிக்கு உங்களுடைய சேனலில் நான் அட்வர்டைஸ்மெண்ட் தரணும். நீங்கள் நேரில் எங்களை மீட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். சரிங்க சார், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்குது. சரி, நாங்கள் நேரில் வரோம் சார், நேரில் நம்ம என்னன்றது பேசிக்கலான்னு சொல்லிட்டு. நான் ஒரு போன வாரம் தான் நடந்த விஷயம் அது. கிளம்பி அவருடைய ஆஃபீஸ்க்கு போனேன். அவர் வர வழிப்பவே அவர்கிட்ட நான் அட்ரஸ் கேட்டேன். சார், எங்கே சார் உங்கள் ஆஃபீஸ் லொக்கேஷன் அனுப்புங்கணும். லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டார் அவருடைய அசிஸ்டண்ட்டை வச்சு. அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி, சார் உங்கள் லொக்கேஷன் தான் வந்திருக்கோம், எப்படி போயின்னா நீங்கள் பைக்கில் வரீங்களா காரில் வரீங்களான்னு கேட்டார். நான் பைக்கில் தான் சார் வரேன்னு. சரி, ஓகே, வாங்க நம்ம நேரில் பேசிக்கலாம்னு சொன்னோன்னா நேரில் போனோம். அப்போது அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆடம்பரமான ஒரு அலுவலகம் அது. அவங்களுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாக இருந்தது. அவரை பார்த்தீங்கன்னாலே பயங்கர ஆடம்பரமாக இருந்தார் அவர். அந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம், அதாவது நான் போனது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரு ஷர்ட்டு, சாதாரண ஒரு வாட்ச்சு, நம்ம கையில் மோதிரம், செயின் எதுவுமே கிடையாது. பைக்கில் தான் போனோம். நான் என்கிட்ட அதான் இருக்குது, என்கிட்ட கார்லாம் கிடையாது. நாங்கள் வளர்ந்து வரும் யூடியூபர் தானே, இன்னும் வளரவே இல்லை. ஓகேங்களா? நானும் போயிட்டு அவரை நம்ம பார்த்த பார்வை, அவங்க நடந்த விதம் எல்லாமே பார்த்தேன். சரி, நீங்கள் சாப்பிட்ருங்க, எங்கள் ஆஃபீஸ்லேயே சாப்பாடு இருக்குது, நீங்கள் சாப்பிட்ருங்க, நம்ம காரில் போயிட்டு நம்ம சைட் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னாரு. ஓகே சார். நானும் அவருக்கு ஒரு அமௌண்ட் சொன்னேன். சார், இந்த அமௌண்ட் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் தரணுன்னா, இது ஓகேன்னா சொல்லுங்கள் சார், பண்ணலான்னு. அவர் சொன்னார், ஏய் பணம்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைப்பா, நான்லாம் பார்த்தீங்கன்னா பணத்துலலாம் ஆசைப்படுற ஆள் கிடையாது, நல்லா அள்ளி கொடுக்குற ஆள், என்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே 15 வருஷமாக வேலை பார்க்குறாங்க. அவர் பேசினது பார்த்தீங்கன்னா நானே ரொம்ப அவர் சொல்லிட்டாங்கல்ல, ஒரு ஆர்வமாகிடுச்சு எனக்கு. அப்பா, நம்ம ஒரு பெரிய இடத்துல தான் உட்காந்துருக்கோம். ஸோ இனிமேல் தான் நமக்கு. அவர் வேறு என்ன சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது தம்பி, நீங்கள் முதல்ல இதை பண்ணி கொடுங்க, நம்ம இனிமேல் படிப்படியாக நீங்கள் கூட பயணம் பண்ணலாம், நீங்கள் பாருங்கள், இனிமேல் உங்கள் வாழ்க்கையே நல்லா இருக்க போகுதுன்னாரு. ஓகே, ரைட், எல்லாமே சொல்கிறது தானே. நானும் சரி, எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவர் இடத்தோடைய அந்த செட்டப்பை பார்த்துட்டு நானும் கொஞ்சம் யோசித்தேன். ஓகே, சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு. சரி, இப்போ சாப்பிட்டு சொன்னார். சாப்பிட்டு வந்துட்டேன். கீழே டிரைவர் வந்தார். டிரைவர் கூப்பிட்டுட்டு நேராக நாங்கள் சைட்டுக்கு போனோம். சைட்டு அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருந்தது. நாங்களும் போயிட்டு இடம் பார்த்துட்டு வந்துட்டோம். வந்த உடனே எவ்வளோ செலவாகும், எவ்வளோ சார் பண்ணுவீங்கன்னா, நான் சொன்னேன், சார் எனக்கு 50,000 தேவைப்படும் சார் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் 3 சேனல்லையும் வரும் சார். அது இல்லாமல் நாங்களே டைரெக்டாக ப்ரொமோட் பண்ணி தருவோம் சார் அப்படின்னு எல்லாமே ஓகே பண்ணிட்டாரு. சரி, என்னுடைய அசிஸ்டண்ட்டை போயிட்டு பேசிக்கிங்க மற்ற விஷயங்கள்லாம். வெளியில் அசிஸ்டண்ட்டை பேசணும். அசிஸ்டன்ட் சொன்னார், சார் நீங்கள் ஆரம்பமே 50,000 ஏதாவது பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க, நாங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துறோம் அப்படின்னாங்க. ஓகே சார். நான் சொன்னேன், சரிங்க சார், ட்ரோனுடைய வாடகை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன், ட்ரோன் ஒன்றா நான் என்னுடைய செலவில் பார்த்துக்கிறேன் சார், ஏன்னா ட்ரோன் வச்சு தான் எடுக்கணும், அந்த லேண்டு பெரிய லேண்டு. ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கு நான் 40,000 ஒத்துக்கிட்டேன். ஓகே சொல்லிட்டாரு. அவருடைய மேனேஜர் ஓகே சொல்லிட்டாரு. கூட ஒரு பெரியவர் இருந்தார். அதாவது அவர் தான் இந்த ஆஃபீஸ்லேயே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன், அதாவது லாங் டைமாக ஒர்க் பண்ணுறவர், அதாவது 30 வருஷமாக இருக்கார் அவர். எனக்கு தெரியல 30 வருஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் ஏன் இந்த கதைலாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும் நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவன் வடபழக்கான இழுத்தடிக்கிறேன்னுட்டு. கிடையாது. இதில் ஒரு விஷயம் இல்லாமல் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலை. அவர் அந்த பெரியவர் கேட்டார், நானும் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன்னாரு. சார், உங்களுடைய அனுபவம் என்னுடைய வயசு சார், நீங்கள் தயவு செஞ்சு அனுபவம், நீங்கள் ஐடியாலாம் கொடுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் சொன்னேன். நாளைக்கு மறுநாள் ஷூட்டிங் வச்சுக்கலாம் சார் அங்கன்ட்டு. எல்லாம் ஓகே. நாங்களும் சரி அங்கேருந்து கிளம்பிட்டேன். நானும் அங்கேருந்து கிளம்பிட்டு வர்ற வழியிலே நினைக்கிறேன், சரி அட்வான்ஸ் அனுப்புறோன்னு சொன்னாங்களே, நீங்கள் போங்க, நாங்கள் அட்வான்ஸ் அனுப்புறோன்னு சொன்னாங்களே, நான் பண்ணலேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நானும் வந்துட்டேன். கிளம்பி பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் அந்த பெரியவர் ஃபோன் பண்ணுறாரு. என்ன தம்பி, நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அனுப்புகிறேன், நாங்கள் எடுத்தோம், எங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அனுப்புகிறோம், அது உங்களுடைய சேனலில் முதல்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்கள், எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு
அப்புறம் ஏதாவது உங்களுக்கு ஒரு பணம் அனுப்புறதுக்கு நாங்கள் வந்து முடிவு பண்ணுறோம்னாங்க. எனக்கு வந்து மண்டைக்கு ஏறிடுச்சு. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், சார் நீங்கள் ஏதோ ஒன்று அனுப்புறதுக்கும் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கும் வந்து நான் பிச்சை எடுக்கிறேன், நான் பிச்சைக்காரனா? நாங்கள் ஒரு சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கோம் சார், எங்களுடைய டாரிஃப் இதுதான், நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிற அமௌண்ட் இதுதான், எங்களுடைய சேனல் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோன்னா இவ்வளோ செலவாகும் சார், அதை நாங்கள் அதாவது பொறுப்பாக பண்ணி தருவோம், நாங்கள் அதை உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும் எங்கள் சேனலில். ஏதோ நீங்களாக வந்து பார்த்து எங்களுக்கு போடுறதுக்கு ஏதோ நீங்களாக ஒன்று அனுப்புறதுக்கு நாங்கள் வந்து பிச்சை எடுக்கல சார், சாரி சார், நான் ஒன்று பண்ணுறேன், இது நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரேன் சார், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக வச்சுக்கோங்க ஓனருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். நானும் பண்ணேன், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டெலிகாஸ்ட் பண்ணேன், இன்ஸ்டாகிராம்லேயும் பண்ணேன், ஓரளவுக்கு நல்ல வியூஸ் போச்சு. இன்னைய வரைக்கும் அந்த ஓனர் சைட்லேருந்தோ அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்சி சைட்லேருந்தோ ஒரு ஃபோன் கால் எனக்கு வரல. இப்போ நான் எதுக்காக இவ்வளோ கதையை சொன்னேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதே நான் அந்த இடத்துக்கு இந்த 2 கையிலேயும் ஒரு 3 மோதிரம் போட்டுட்டேன், ஒரு பெரிய செயின் ஒன்று போட்டுட்டேன், ஓகேங்களா, ஒரு நல்ல ஒரு ஐஃபோன் ஒன்று வச்சுக்கிட்டேன், காரில் போய் இறங்கியிருந்தேன்னு வச்சுங்களேன், எனக்கு கிடச்சிருக்கிற மரியாதையே வேறங்க. இங்கே ஆள் பாதி ஆடை பாதி தான். இப்போ இருக்கிறவங்களுக்கு பணம், காரு, மொபைல், நகை இதுதான் வேணும். நீங்கள் நல்லவரா கெட்டவரா திறமையானவரா, உங்ககிட்ட திறமை இருக்கா இல்லையா, உங்களால் அதை பண்ண முடியுமா, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் போகிற அந்த தோற்றம் தான், அவங்க தான், அதுதான் முடிவு பண்ணுது இன்றைக்கி நீங்கள் வந்து திறமையானவரா இல்லையான்ட்டு. ஆனால் உங்கள் மூளை என்ன சொல்லுது, உங்கள் மனசு என்ன சொல்லுது, நீங்கள் என்ன வேலை செய்வீங்க, உங்களுடைய வேலைப்பாடுகள் எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து இப்போ பார்க்குறதே கிடையாது. இதே நாங்கள் போய் காரில் இறங்கியிருந்தா அந்த ஓனர் என்னை பார்க்குற பார்வையும் வேறு மாதிரி இருந்திருக்கும். நான் கேட்ட அமௌண்ட்டை விட அதிகமாக கூட நான் கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பாங்க. நான் 2 லட்சம் சொல்லியிருந்தா கூட நம்பியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு இயக்குனரை வச்சு ஆட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு 20 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எந்த சேனலில் போட்டதுன்னு தெரில உங்களுக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, யாராவது டெலிகாஸ்ட் பண்ணணும்ல. அவங்க சொல்கிறாங்க நான் சன் டிவியில் கொடுத்தேன், சன் நியூஸில் கொடுத்தேன்றாங்க. இது வரைக்கும் நான் பார்க்கல சார் சொல்லிட்டேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய சேனலில் 10,000 பேர் பார்த்துருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். நான் சொல்ல வந்தது வந்து அந்த ஏஜென்சியை நான் கூட சொல்லலை, அவங்களே மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நான் அந்த மாதிரி இல்லை. என்னுடைய ஏழ்மைக்கு நான் இப்படி தான் போனேன், எனக்கு இவ்வளோ தான் இருக்கேன் என் கையில், நான் இப்படி போனேன், பைக்கில் போனேன், நார்மலாக ஒரு பேண்ட் டிஷர்ட்டு அதான் போட்டு போனேன். அவங்கள கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டியிருந்தா அவங்க வந்து நம்மளை வந்து நல்லா பார்த்துருப்பாங்களோ. அது மாதிரி இன்னொருத்தர் மேடவாக்கத்தில் ஒரு கண்ணாடி கடைக்காரர், அவரும் அதே மாதிரி தான் 7 மணிக்கு கூப்பிட்டாரு. நான் போனேன் 7 மணிக்கு, அவர் கூப்பிட்ட நேரத்துக்கு போயிட்டாங்க. 2 மணி நேரம் என்னை உட்கார வச்சு 9 மணி அவர் கடை மூடுற வரைக்கும் உட்கார வச்சு என்ன பேசினார். பேசிட்டு சார் கண்டிப்பாக பண்ணிடலாம் சார், நான் அவருக்கு ஐடியாலாம் கொடுத்தேன், சார் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணோம் சார். அவர் வந்து ஒரு கண்ணாடி கடை, அது அதாவது ஸ்பெக்ஸ் விற்கிற கடை, அது எல்லாமே நான் ஐடியா கொடுத்தேன், அப்படி பண்ணலாம் சார். எல்லாத்தையும் கேட்டுட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு சார் சூப்பர் சார், இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு ஒரு கூலிங் சார் சார்னாரு. இல்லை சார் நான் வேலை முடிக்காமல் எந்த இதுவும் பொருளும் வாங்க மாட்டேன், இந்த வந்து நான் வீடியோ பண்ணதுக்கப்புறம் அதை கொடுங்க சார், எனக்கு நான் வாங்கிக்கிறேன், அது கூட நீங்கள் வீடியோவில் கொடுங்க, நான் அதை நான் ஷூட் பண்ணிக்கிறேன் சார் சொல்லிவிட்டு வந்துட்டேன். 2 நாளாக ஃபோன் பண்ணுறேன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே 8 இடத்துல பிரான்ச் இருக்குது, அது இல்லாமல் துபாயில் வேறு ஒரு பிரான்ச் இருக்கான். மனுஷன் 2 நாளாக ஃபோன் பண்ணுறேன், என் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை, ஃபுல் ரிங்கு போய் கட்டாது. அதாவது பாருங்கள், ஒரு ஃபோன் எடுத்து சொல்கிறது, அதாவது எனக்கு வேண்டாம் தம்பி அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட தைரியம் தான் என்ன ஓனருங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பயம். ஒருத்தவங்க கிட்ட கடன் கேட்டோம்னா ஒன்று இருக்கு, இல்லை இல்லைன்னா இல்லை, இருக்குன்னா இருக்கு, அது எடுக்க ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு அப்புறம் அந்த தயக்கம் பயம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்க உருவாகியிருக்காங்க பாருங்கள் இந்த மொபைல்னால. இல்லைன்னா ஒரே வார்த்தை கட்டன் ரைட்டை, இல்லை சார் என்னால் முடியாது, இல்லை பண தேவையில்ல பிரதர் நாளைக்கு பார்த்துக்கலாம், ஏதாவது ஒன்று. இன்றைக்கி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோன் எடுத்து ஆன்சர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு தைரியமே கிடையாது, அதுதான் உண்மை. 2வது, உங்ககிட்ட இருக்கிற காரு, நகை, பணம் இதை வச்சு தான் உங்களை மதிப்பாங்களே தவிர உங்ககிட்ட இருக்கிற திறமை எங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் நீங்கள் சோஷியல் மீடியாவில் திறமையானவங்கெல்லாம் வெளியில் வர முடியாமல் இந்த லூசுத்தனமாக கேனத்தனமாக, அதாவது பைத்தியகாரத்தனமாக, அதாவது ஆபாசமாக அதை பேசிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து இந்த சோஷியல் மீடியாவும் இந்த சினிமா துறையும் தூக்கின்னு போயிட்டு வாய்ப்புகள் கொடுக்குது. உண்மையான திறமையாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து வெளியில் காத்து கிடக்கிறாங்க. அதான் எல்லாமே வந்து சும்மாலாம் சொல்லலை, முன்னோர்கள்லாம் வந்து ஆள் பாதி ஆடை பாதின்றதெல்லாம் சும்மாலாம் சொல்லலை, கந்தையானாலும் கசக்கி கட்டு அதுதான் சொன்னாங்க. ஏன்னா இங்கே ஆடைக்கு தான் மரியாதை, திறமைக்கு கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவத்தில் ஏதாவது நடந்ததுன்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து நான் என் அனுபவத்தை தான் சொல்லியிருக்கேன், நான் யாருக்கும் அட்வைஸ்லாம் பண்ணல. தயவு செய்து
நீங்கள் யாருக்காவது உதவி பண்ணுற மாதிரி இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது வேலை ஆகணும்னாலோ அது அப்போவே சொல்லிவிடுங்க. முடியும், முடியாது, பண்ண முடியுமா, பண்ண முடியாது, பண்ணலாமா வேணாமா, அப்போவே முடிச்சிடுங்க. எஸ் ஆர் நோ, டூ ஆர் டை. அதை விட்டுட்டு நான் உங்களை இழுத்து அடிக்காதீங்க யாரையுமே. இப்போ அந்த ஏஜென்சிக்காரு, அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்சி அப்படி பேசினார், எனக்கு 50,000 ரூபாய் ஒரு பே, அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் சும்மா எடுத்து கொடுத்துருவேன்ப்பா, என்கிட்ட வேலை பாருங்களா, நான் சும்மா வீடு கொடுத்துருக்கேன்ப்பா. அப்போ தான் தெரியும் யார் ஒருவர் ரொம்ப அப்படியே தன்னை வந்து நல்லவன் போல காட்டிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பெஸ்ட். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பயுமே தேவை. இது போன்ற சில என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு இது எனக்கு ஒரு வழித்தடமாக இருக்குது. ரொம்ப நன்றி. நன்றே பேசு அது இன்றே பேசு இந்த ரவிராஜ் டாக்ஸ் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.